ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் குரூப் பாலிசி, அந்த குரூப் பாலிசி வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட தேர் இஸ் அ டொமைன் கண்ட்ரோலர், ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு நம்ம கிட்ட. அந்த டொமைன் கண்ட்ரோலர்ல குரூப் பாலிசியை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனில கண்டிப்பா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும். அந்த டொமைன் கண்ட்ரோலர்ல கண்டிப்பா குரூப் பாலிசி அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? குரூப் பாலிசி இஸ் நத்திங் பட் ரெஸ்ட்ரிக்டிங் த ஆக்சஸ். த குரூப் பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா, என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ வாட் இஸ் குரூப் பாலிசி பார்க்கலாம். தென் அதுக்கு அடுத்தது எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஐ ஹாவ் அ கம்பெனி. லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? அப்படி யூஸ் பண்றப்ப தெரியாம யாராவது யூஎஸ்பி கொண்டு வந்து டேட்டாவை காப்பி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அது யூஎஸ்பி வந்து ஓப்பனா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா யாராவது மேபி பென்ட்ரைவ் போடலாம், அல்லது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி டேட்டா வந்து அவங்க லேப்டாப்ல இருந்தோ அல்லது கம்பெனி டெஸ்க்டாப்ல இருந்தோ காப்பி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, எல்லாத்துக்கும் எல்லா ஆக்சஸும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சிஸ்டம் என்னன்னாலும் பண்ணிடுவாங்க. லைக் சிலருக்கு வந்துட்டு ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும், சிலருக்கு ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷன் அதை அன்இன்ஸ்டால் பண்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, டெஸ்க்டாப்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்கன்னா உங்களால் டெஸ்க்டாப்பை மாற்றவே முடியாது. இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர் இருக்கு இல்லையா, அது கம்பெனி நேம் போட்டு இந்த கரண்ட் அவங்க என்ன வச்சுருக்கோ அந்த வால்பேப்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ வால்பேப்பர் மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி காமனான வால்பேப்பர் வைக்கிறது, காமனான ஸ்கிரீன் சேவர் வைக்கிறது, இது நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே இந்த குரூப் பாலிசிலேருந்து தான் வந்து பண்ணுவாங்க. குரூப் பாலிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஓயு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓயு அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் யூனிட். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது குரூப் பாலிசி. ஸோ பார்த்துக்கிட்டு குரூப் பாலிசி. இந்த குரூப் பாலிசியில் ஓயு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓயு மீன்ஸ் ஆர்கனைசேஷன் ஸோ ஓயு அப்படிங்கிறது எதுக்காக கிரியேட் பண்றோம்னா மேனேஜிங் த குரூப்ஸ். இப்போ ஹெச்ஆர் குரூப் இருக்கும், சேல்ஸ் குரூப் இருக்கும், ஐடி குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்புக்குன்னு சில பாலிசி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா we will have to create the OUs, ஆர்கனைசேஷன் யூனிட் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒரு விண்டோஸ் சர்வர் 2016 வித் ஆக்டிவ் டைரக்டரி. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது. இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ குரூப் பாலிசி நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸோ சர்வர் மேனேஜரை போயிட்டு தேர் இஸ் ஆப்ஷன், இதில் போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி குரூப் பாலிசி வந்து வாய்ஸ் பிரேக்கிங் ஆகுதுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. கைஸ் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஸோ டொமைன் நேம் இருக்கும் நம்ம ஆக்டிவேட் யூசர் கம்ப்யூட்டர்ல. இந்த டொமைன் நேம் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் நியூ. நியூ செலக்ட் பண்ணீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் ஆர்கனைசேஷன் யூனிட். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு கிரியேட்
OU எப்படி கிரியேட் பண்றது, ஆர்கனைசேஷன் யூனிட் எப்படி கிரியேட் பண்றது. ஜஸ்ட் உங்க டொமைன் நேம் ரைட் கிளிக் பண்ணுங்க, there is one called நியூ கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நான் வந்து என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்துட்டு சேல்ஸ் டீம். தெரி ப்ரோ, உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது நம்மளுக்கு தெரியுது பிரதர், விசிபிளா இருக்கு. எஸ் சார், தெரியுது சார். ஃபைன். நான் வந்து ஒரு ஓயூ கிரியேட் பண்றேன். அந்த ஓயூ வந்துட்டு ஒரு கம்பெனி எடுத்து நிறைய டீம் இருக்கும். ஹெச்ஆர் டீம் இருக்கும், ஆப்ரேஷன் டீம் இருக்கும், ஃபெசிலிட்டி டீம் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டீம் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு குரூப் பாலிசியில் வந்து சேல்ஸ் டீம் கொடுக்குறேன். ஸோ சேல்ஸ் டீம்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சேல்ஸ் டீம்னு ஒரு ஓயூ கிரியேட் பண்ணிடுறேன். நல்லா பாருங்க, இந்த ஃபோல்டருக்கும் இந்த ஃபோல்டருக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஐக்கான் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஐக்கான் இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு புதுசாக ஒரு யூசர் ஜாயின் பண்றாங்க அல்லது ஒரு யூசர் ஆட் பண்றேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்றேன். ஓகே, சேம் அந்த சேல்ஸ் ரைட் கிளிக் பண்றேன், நியூ கொடுக்குறேன், தென் ஐம் கோயிங் டு செலக்ட் யூசர். இப்போ சேல்ஸ் டீம்ல ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்றாங்க. அப்போ நான் வந்து அந்த யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். சேல்ஸ் டீம்ல வந்துட்டு இப்போ வந்து புதுசாக யார் ரவிக்குமார் அப்படின்னு ஜாயின் பண்றாங்க. ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து ரவி அப்படின்னு வருது. பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்றேன். அப்படி யூசர் கிரியேட் பண்ணிட்டு அவங்க சேல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லி குரூப் பாலிசி ஓபன் பண்ணிட்டு சேம் நீங்க இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா there is option called same domain name இருக்கு இல்லையா? இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. there is option called create group policy into this domain and link இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு ஒரு அந்த ஃபோல்டர் வந்து நம்ம என்ன கொடுத்தோம், again server manager போயிட்டு tools போயிட்டு குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இப்போ என்னோட டொமைன் எக்ஸ்பேண்ட் பண்ணா there is option called sales team. சேல்ஸ் டீம் ஓயூ கிரியேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆல்ரெடி அட்மின் ஒரு ஓயூ கிரியேட் பண்ணிருக்கேன், ஹெச்ஆர் டீம் ஒரு ஓயூ கிரியேட் பண்ணிருக்கேன், இப்போ சேல்ஸ் டீம் ஒரு ஓயூ கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த சேல்ஸ் டீம்ல ஐம் கோயிங் டு அப்ளை ஒன் ஆஃப் த குரூப் பாலிசி. சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், அந்த இதை ரைட் கிளிக் பண்றேன், கிரியேட் ஜிபிஓ கொடுக்குறேன். இதுல என்ன குரூப் பாலிசி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த சேல்ஸ் டீம் கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிளாக் வந்து தெரியக்கூடாது. ஸோ டிசேபிள் கிளாக். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, டிசேபிள் கிளாக்னு அதாவது இங்க நமக்கு டைம் தெரியுது இல்லையா? நல்லா பார்த்தீங்கன்னா டைம் ஓகே டிசேபிள் கிளாக்னு கொடுத்துட்டேன். இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அந்த குரூப் பாலிசி கிரியேட் ஆயிருக்கும். சரியா? there's a group policy created by disabled clerk. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த யூசர் கிரியேட் பண்ணோம் இல்லையா ரவி, பார்க்கணும். வாய்ஸ் அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகுதுங்க வாய்ஸ். நெட்வொர்க் பாருங்க, நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன், அந்த ரவி அப்படிங்கிற யூசரை வந்து லாகின் பண்றேன். ஸோ யூசர் போயிட்டு ரவி லாகின் பண்றேன்.
ஸோ ரவி யூசர் லாகின் பண்ணிட்டேனா, இப்போ அந்த யூசருக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணா சைன் அவுட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து யூசர், டொமைன் யூசர். ஒரு டொமைன் யூசருக்கு இது ஷட் டவுன் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, சைன் அவுட் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா கிளாக் தெரியுது. இப்போ நம்மளோட குரூப் பாலிசி என்ன அப்படின்னா, இந்த ரவி யூசர் வந்துட்டு லாகின் பண்ணா அவர் கிளாக் தெரியக்கூடாது. ஓகே, ஸோ என்கிட்ட டிசி இருக்குது, விண்டோஸ் சர்வர் கிளைண்ட்னு ஒன்று. இந்த கிளைண்ட்ல தான் அந்த ரவி அப்படிங்கிற யூசர் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ டிசியில் வந்து இப்போ என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணா சைன் அவுட் பார்ட் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கிளாக் தெரியுது. இப்போ இந்த ரவி அப்படிங்கிற யூசர் மூலமா லாகின் பண்ணா எதுவுமே தெரியக்கூடாது, கிளாக் தெரியக்கூடாது, டிசேபிள் கிளாக். சரியா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ஓயூ கிரியேட் பண்ணியாச்சு, தென் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணியிருக்கேன், தென் அந்த பாலிசி ரைட் கிளிக் பண்றேன், எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்துட்டு அந்த பாலிசி எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் யூசர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், யூசர் கான்ஃபிகரேஷன். நம்ம எப்பயுமே வந்து யூசர் கான்ஃபிகரேஷன் தான் கொடுப்போம், ஏன்னா நம்ம யூசர் லெவல்ல தான் பாலிசி வந்து அப்ளை பண்றோம். அதனால இந்த பாலிசி அப்படிங்கறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட். இதுல தான் எல்லா பாலிசி இருக்கும். சரிங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் சிஸ்டம். ஸ்டார்ட் மெனு. ஸோ ஸ்டார்ட் மெனுல இதுல வந்துட்டு என்ன இருக்கும், ரெஸ்ட்ரிக்ட் இருக்கும், ரிமூவ் கிளாக் இருக்கும். இந்த சி மறுபடியும் பார்த்து சொல்றேன், யூசர் கான்ஃபிகரேஷன் எக்ஸ்பேண்ட் பண்றேன், பாலிசி எக்ஸ்பேண்ட் பண்றேன். அந்த பாலிசியில ஐ வில் எக்ஸ்பேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அதுல போயிட்டு நான் செலக்ட் பண்ண ஸ்டார்ட் மெனு செலக்ட் பண்றேன். அதுல there is a one of the policies that the policy name is remove clock from system notification area. சரியா, இப்ப இந்த யூசர் வந்துட்டு நான் ஒரு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப இந்த யூசருக்கு வந்துட்டு இந்த இடத்துல சிஸ்டம் ட்ரேல வந்து கிளாக் தெரியக்கூடாது, ஆனா வேற யாரும் லாகின் பண்ணா தெரியலாம், அவருக்கு தெரியக்கூடாது. இது சிம்பிள் ஒரு டாஸ்க். நான் என்ன பண்றேன், ரிமூவ் கிளாக் ஃப்ரம் தி சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஏரியா கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல எனேபிள்னு கொடுக்கணும். இங்க யூஸ்வலா வந்து பை டிஃபால்ட் நாட் கான்ஃபிகர்டுன்னு இருக்கும், இங்க வந்து எனேபிள்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பாலிசி எனேபிள் ஆயிரும். இப்போ இந்த பாலிசி எங்க எனேபிள் ஆயிருக்குது அப்படின்னா, சேல்ஸ் டீம் அப்படிங்கிற டீமுக்கு மட்டும்தான் எனேபிள் ஆயிருக்கு. சரிங்களா, சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் இந்த பாலிசி எனேபிள் ஆயிருக்குது. இப்போ அந்த பாலிசி செக் பண்ணி பார்த்துடலாம். சேம் இதுல வந்து எந்த யூசர் இருக்காருன்னா சேம் யூசர் தான் இருக்காரு, உடனே இந்த பாலிசி அப்ளை ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம், லாக் அவுட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சர்வர்ல வந்துட்டு ஒரு கமெண்ட் ரன் பண்ணும், ஜிபி அப்டேட்னு ஒரு இது ரன் பண்ணணும். ரன் பண்ணோம்னா கொஞ்சம் வேகமா எல்லாமே நடக்கும். ரன்ல போயிட்டு ஜிபி அப்டேட், ஜிபினா குரூப் பாலிசி அப்டேட் நீங்க கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே அந்த பாலிசி வந்து அப்டேட் ஆயிரும், உடனே அப்டேட் ஆகும். அதனால இந்த இது எப்பயுமே அப்ளை பண்ணிருங்க. ஸோ பாலிசி அப்டேட் ஆயிடுச்சு. தென் அந்த யூசர் வந்து இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ரவிக்குமார் யூசர் லாகின் பண்றேன். இங்க ரவிக்குமார் இருக்குல்ல, லாகின் பண்றேன். டாஸ்க் பார்ல பாருங்க, அந்த டாஸ்க் பார்ல அந்த யூசருக்கு வந்துட்டு இதே இல்லை, என்னது டைமே இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் இதே சிஸ்டம்ல இதே சர்வர்ல வேற ஒரு யூசர் லாகின் பண்றேன். இதை சப்மிட் பண்ணிடுறேன். நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு யூசர் வச்சிருக்கேன், விஜய்னு ஒரு யூசர் இருக்கு சார். ஏன் இதுக்கு வந்து ஷட் டவுன் ஆப்ஷன் இல்ல, இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஷட் டவுன் ஆப்ஷன் ஏன் இல்லை அப்படின்னா, டொமைன் யூசருக்கு ஷட் டவுன் ஆப்ஷன் கிடையாது, டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் தான் ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்கும். டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி, நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க இல்லையா, இங்க ஆமாங்க, அவரே டொமைன்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்டிவேட் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்றப்பயே இப்ப இதுல Techie.com இருக்குது, இதுல சேல்ஸ் டீம்ல வந்து ரவிக்குமார் இருக்கார். ரவிக்குமார் போயிட்டு மெம்பர் ஆஃப் பாத்தீங்கன்னா he is only domain user. இவர் வந்து டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாருன்னா இவருக்கு வந்து ஷட் டவுன் ஆப்ஷன் வரும். சரியா,
நான் வந்து ஆல்ரெடி அட்மின் ஒரு குரூப் வச்சிருக்கேன். அதுல விஜயன் ஒருத்தர் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்காரு, டொமைன் அட்மின்ல இருக்காரு. இப்போ நான் வந்து விஜய் அப்படிங்கிற லாகின் பண்றேன். சேம் அதே சர்வர்ல நான் என்ன பண்றேன், விஜய் லாகின்ல போறேன். சரியா? விஜய் லாகின்ல போனோம்னா he has all the admin rights. இங்க பாருங்க. சரி, இது நான் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தேன். ஒரே நிமிஷம் இருங்க. பாலிசி எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன். பாலிசி டெலீட் பண்ணிக்கிறேன். admin ஆக்சுவலி இந்த அட்மினுக்கு வந்து நான் வந்து அந்த பாலிசியை வந்து இது பண்ணி வச்சிருந்தேன். விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, விஜய் அப்படிங்கிறவர் ஒரு டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் அட்மினா இல்லை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த யூசர் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மெம்பர் ஆஃப்ல போனீங்கன்னா அட்மின் இருக்கும், டொமைன் அட்மின். ஸோ அப்போ இந்த விஜய் அப்படிங்கிற யூசரை வந்து ரைட் கிளிக் பண்றேன், ஷட் டவுன் பண்றேன். ஐ கேன் ஏபிள் ஷட் டவுன் பிகாஸ் இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் வேற மற்ற ரவிகரம் அப்படிங்கிற யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. இவருக்கு பார்த்தீங்கன்னா டைம் தெரியுது. ஆனா நான் இதை ஷட் டவுன் பண்ணிட்டு இதே சர்வர்ல ரவிக்குமார் வந்து நார்மல் யூசர்ங்கறீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ல, டொமைன் யூசர்ல. ஆமா, யூசுவலா நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணா நீங்க நார்மல் யூசர் தான், டொமைன் யூசர் தான் இருப்பீங்க, அட்மினா இருக்க மாட்டீங்க. யார் அட்மினா இருப்பாங்கன்னா ஐடி டீம் இருக்கு இல்லையா, ஐடி டீம் அவங்க மட்டும் தான் அட்மினா இருப்பாங்க. அங்க டொமைன் யூசருக்கு வந்து ஷட் டவுனுக்கு ஆப்ஷன் இல்லங்கறீங்களா? ஆமா, இருக்காது. சைன் அவுட் மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கும் டொமைன் யூசர். அப்ப எப்படி ஷட் டவுன் பண்ணுவாங்க? ஷட் டவுன் பண்ணவே மாட்டாங்களா அவங்க? நீங்க ஏன் ஷட் டவுன் பண்ணணும்? சரி, அத நம்ம பாலிசி செட் பண்ணா மாத்தி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். பட் பை டிஃபால்ட்டா இப்படி தான் இருக்கும். ஒரே நிமிஷம். இப்போ நார்மல் யூசர் வந்து டெஸ்க்டாப்ல லாகின் பண்ணா அவங்களுக்கு வந்து ரீபூட் ஆப்ஷன் அதெல்லாமே இருக்கும். இது சர்வர்ல லாகின் பண்ணும்போது சர்வர்ல அந்த ஆப்ஷன்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும்தான் இருக்கும். அதுதான் கன்ஃபியூஷன், வேற ஒண்ணும். ஓகே ஓகே, கரெக்டான பாயிண்ட். இப்போ நான் சொல்றது வந்து நீங்க வந்து ஒரு லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல லாகின் பண்ற பத்தி நான் பேசல. சர்வர்ல லாகின் பண்றீங்க சரிங்களா? ஒரு சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் சர்வர் நீங்க வச்சிருக்கீங்க, அந்த சர்வர் லாகின் பண்றீங்க. அந்த சர்வர் வந்து செக்யூரான சர்வர், யாரும் அந்த சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப யாராலும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் இருந்துச்சுன்னா யாராலும் ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால டொமைன் அட்மினுக்கு பை டிஃபால்ட்டா அந்த லாகின் ஆப்ஷன் இருக்காது. சரிங்களா? புரிஞ்சதுங்க. ஓகே, ஸோ இப்போ சேம் சர்வர்ல நான் வந்து ரவிக்குமார் அப்படிங்கிற யூசர்ல லாகின் பண்றேன். யூசர்ல பாத்தீங்கன்னா எனக்கு டைம் தெரியாது. சரி, ஓகே, இது சின்னதுதான். இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் டாஸ்க் வந்து நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். இல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ ஓபன் பண்ணா எனக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகுது. ரைட், அந்த ரவிக்குமார் அப்படிங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகுது. கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன பார்க்கலாம்? ஐபி கான்ஃபிக், உங்களோட ஐபி அட்ரஸ் பார்த்துக்கலாம். நீ கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நிறைய கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஐபி அட்ரஸ் பார்த்துக்கலாம். ஆனா இப்போ என்னோட டாஸ்க் என்னன்னா, இந்த சேல்ஸ் டீமுக்கு இது தேவையே இல்லை. கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது தேவையே இல்லை. அவங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கக்கூடாது. சரியா? அப்ப அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே வரக்கூடாது, வந்தாலுமே அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடாது. இதுதான் டாஸ்க். எப்படிங்க கிளாக் நம்ம டிசேபிள் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆக்சஸ் வந்து டிசேபிள் பண்ண போறோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? பிங் பண்ணி பார்க்கிறதுக்கு யூஸ் பண்றோம். பிங் 192.168 பிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சில கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளோட அஜெண்டா என்ன? இப்ப இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து இவங்களுக்கு தெரியக்கூடாது. இதுதான் அஜெண்டா. அதே சர்வர்ல வேற யாரும் லாகின் பண்ணா அவங்களுக்கு தெரியலாம், பட் இந்த சேல்ஸ் டீம் மட்டும் லாகின் பண்ணா தெரியக்கூடாது. இதுதான் அஜெண்டா. சரியா? சோ வாட் ஐம் கோயிங் டு டு, சேம் குரூப் பாலிசில இப்போ வந்து குரூப் பாலிசில வந்துட்டு சேல்ஸ் டீம் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி சேல்ஸ் டீமுக்கு குரூப் பாலிசி ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா போதும். ஃபர்ஸ்ட் அந்த ஓயூ கிரியேட் பண்ணா போதும். அதுக்கடுத்து நீங்க எத்தனை குரூப் பாலிசியும் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பாலிசி கிளாக் டிசேபிள் பண்றது. செகண்ட் பாலிசி ஐம் கோயிங் டு கிரியேட் GPO to this domain and link it here கொடுக்குறேன். இது வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்ட் CMD command prompt. ஓகே, பாலிசி நேம் கொடுத்துறேன்.
பாலிசி நேம் கொடுத்துட்டேன், ரெஸ்ட்ரிக்ட் சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ இந்த பாலிசியை வந்து நான் அப்ளை பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்றேன். இந்த பாலிசி எப்படி நம்ம கொண்டு வர்றது, இது ரைட் கிளிக் பண்ணுங்க, there is option called edit. எடிட் போனீங்கன்னா சேம் யூசர் கான்ஃபிகரேஷன்ல பாலிசிஸை எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா there is option called administrative template. இதுல இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து சிஸ்டம்ல இருக்கா, இதுல இருக்கு. ஒரே நிமிஷம், இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து எதுல இருக்குது, சிஸ்டம்ல இருக்குது. சிஸ்டம்ல அந்த இருக்குல்ல பாலிசி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா there is option called system. அதை கிளிக் பண்ணீங்கன்னா there is option called prevent access to the command prompt. இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, enable கொடுங்க, then apply, then okay கொடுத்துட்டேன். ரைட்டா, இப்போ இந்த பாலிசி எனேபிள் ஆயிடுச்சு. லெட்ஸ் க்ளோஸ் திஸ் கன்சோல். இப்போ இந்த சேல்ஸ் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் தெரியாது. இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம், நான் வேணா இன்னொன்று பண்றேன், இன்னொரு சேல்ஸ் டீம்ல இன்னொருத்தர் ஆட் பண்றேன், அவருக்கும் நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். ஹலோ சார், இன்னொரு விஷயம், இப்போ வந்து நியூ யூசர் நீங்க குரூப்ல ஆட் பண்றீங்க, எக்ஸிட்டிங் யூசர் எப்படி ஆட் பண்ணுவீங்க? இங்க கொண்டு வந்து உள்ள மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். எக்ஸிஸ்டிங் யூசர் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் டிராக் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இல்ல அதுல there is option called move அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜி ஒரு நார்மல் யூசர் கிரியேட் பண்ணி மூவ் பண்ணி இந்த இருக்கு பாருங்க, மூவ். இந்த மூவ் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஆல்ரெடி நார்மலா யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், தெரியாம கிரியேட் பண்ணிட்டு வச்சுப்போம். இப்போ இந்த யூசரை வந்து நான் ஏதோ ஒரு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா I will have to select move. எந்த யூசர் செலக்ட் எதை செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணிப்பேன், ஓகே கொடுத்தா மூவ் ஆயிடும். ஓகேங்களா, புரியுதா? புரிஞ்சது. இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசரா, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹெச்ஆர் டீம்ல இருந்து சேல்ஸ் டீம் மாறி வராரு, சரியா? ஹெச்ஆர் டீம்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் சேல்ஸ் டீம் மாறுறாரு அப்படின்னா அவர் ஹெச்ஆர் டீம்ல தான் இருப்பாரு. அப்ப அவங்களால மூவ் பண்ணா மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சேல்ஸ் டீம் போயிட்டாங்கன்னா மூவ் டு சேல்ஸ் டீம் முடிச்சு. அப்ப சேல்ஸ் டீமுக்கு என்ன பெர்மிஷன் அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதா? இப்ப கமிங் டு தி பாயிண்ட், சேல்ஸ் டீம்ல இன்னொருத்தர் புதுசா ஜாயின் பண்றாரு, இல்ல ஆல்ரெடி ஒருத்தர் எக்ஸிஸ்டிங்கா இருக்காருன்னு வச்சுப்போமே. there is யூசர்ல ராஜேஷ் ரமேஷ் குமார். ஸோ ரமேஷ் குமார் அப்படிங்கிறவர் வந்து ஆல்ரெடி இருக்காரு, சரியா? அவர் வந்து வேற ஏதோ டீம், அவர் வந்து ஃபெசிலிட்டி டீம்னு வச்சுப்போம். இந்த ரமேஷ் குமார் வந்துட்டு ஒரு யூசர் தான், அவருக்கு பத்தி மெம்பர் ஆஃப்ல பாத்தீங்கன்னா டொமைன் யூசர் தான். இவர் வந்து ஃபெசிலிட்டி டீம்ல இருக்காரு. நான் என்ன பண்ண, ரமேஷ் குமார் அப்படிங்கிற யூசர் வந்து சேல்ஸ் டீமுக்கு இப்போ மாறிட்டாரு, இன்டர்னலாவே மாறிட்டாரு. அப்போ அவரை வந்து என்ன பண்றேன், மூவ் கொடுத்து எங்க சேல்ஸ் டீம் கொடுக்குறேன். ஸோ ரமேஷ் குமார் இங்க வந்துட்டாரு. இப்போ இந்த சேல்ஸ் டீமுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அதுதான் இவருக்கு கிடைக்கும், சரிங்களா? இதுல ஆல்ரெடி இவருக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, ஐ திங்க். ஃபைன். இப்போ what I'm going to do, நான் வந்து இந்த சேல்ஸ் டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட் டிசேபிள் பண்ணிட்டேன், ரைட்டா? இப்போ அதை நான் வந்து அப்ளை பண்ணணும். ஜிபி அப்டேட் ரன்ல போங்க, ஜிபி அப்டேட் கொடுங்க, குரூப் பாலிசி அப்டேட் கொடுத்தீங்கன்னா உடனே அப்டேட் ஆயிடும். இப்போ நீங்க லாகின் பண்ணி அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்காது. ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ, ம் ஜிபி அப்டேட் அதுக்கப்புறம் ஜிபி அப்டேட் /force ஒன்று கொடுக்குறீங்களா, அதுக்கு என்ன டிஃபரெண்ட் ப்ரோ? ஃபோர்ஸ் கொடுக்கலாம், உடனே இமீடியட்டா ஆகுது, ஓகே உடனே ஆகும். ஓகே ஓகே, ஸோ இப்போ சர்வர் போறேன். இப்போ நான் எந்த யூசர்ல இருக்கேன், சேம் நம்ம ரவிக்குமார் யூசர்ல தான் இருக்கேன். இது யூசர்ல இருக்கேன். சேல்ஸ் டீம்ல யாரா பண்ண, சேல்ஸ் டீம்ல ரவிக்குமார் இருக்காரா சேல்ஸ் டீம்ல? ஓகே ஓகே, இப்போ ரவிக்குமார் யூசர்ல தான் இப்போ இருக்கேன் நான். ஓகேங்களா, இந்த இதுல பாத்துக்கலாம். இந்த யூசர்ல ரவிக்குமார் யூசர்ல தான் இருக்கேன் நான். எனக்கு ஆல்ரெடி இங்க டிஸ்பிளே இல்லை. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் தெரியுதான் பார்க்கலாம். இப்போ தெரியுது. நான் இப்போ லாக் அவுட் பண்ணி திருப்பி லாகின் பண்ணா எனக்கு தெரியாது. சைன் அவுட் பண்றேன். இப்போ நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் போறேன். சேம் ரவிக்குமார் யூசர்ல தான் இருக்கேன். பிரதர்
சொல்லுங்க. இப்போ நம்ம குரூப் பாலிசியில் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு யூசரை நம்ம வந்து நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணாமல் ஜிபி அப்டேட்ஸ் கொடுக்காம நம்ம வந்து அப்படியே விட்டோம்னா அதுக்கு எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்து அப்டேட் ஆகும் அந்த பாலிசி அது ஆக்சுவலி 60 minutes அந்த மாதிரி ஒரு டைம் இருக்குது. இவ்வளவு டைம் கழிச்சு தான் அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிட்ஸ் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். அதை மாத்தினா நம்ம மாத்திக்கலாம். பட் எப்பயுமே வந்து ஒரு குரூப் பாலிசி அப்ளை பண்றப்ப அது லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணா உடனே எஃபெக்ட் ஆயிரும். அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஆகணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். சில டைம் ஆகும். அப்ராக்சிமேட்டடா எதுவும் இல்லை. ஐ திங்க் 60 minutes நினைக்கிறேன் பை டிஃபால்ட். ஓகே இப்போ பாருங்க, the command prompt has been disabled by your administrator. Press any key to continue. நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். இப்போ சேம் சர்வர்ல what I'm do நான் லாக் அவுட் பண்றேன். இப்போ நான் வந்து இதே சர்வர்ல இன்னொருத்தர் யார் ஆட் பண்ணோம்? சேல்ஸ் டீம்ல ரவிக்குமார் ஆட் பண்ணோமா? சரி, ரமேஷ்குமார் ஆட் பண்ணோம். ரமேஷ்குமார் லாகின் பண்றேன். சார் பார்த்தீங்கன்னா டைம் தெரியுது, கமெண்ட் ப்ராம்ப்ட் தெரியுது. ஸோ ரமேஷ்குமாருக்கு இன்னும் அது எஃபெக்ட் ஆகலை. ரமேஷ்குமார் இப்போ நம்ம சேர்த்தோமோ அதனால எஃபெக்ட் ஆகலை நினைக்கிறேன். இப்போ நீங்க ஜிபி அப்டேட் தந்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஜிபி அப்டேட் பண்ணோம்னா வந்துருக்கும். உள்ள ஆட் பண்ணிட்டு நான் ஜிபி அப்டேட் பண்ணல நினைக்கிறேன்ல. இது கிளையன்ட் சைட்லயும் பண்ணலாமா? இது புரியல. கிளையன்ட் சைட்லயும் பண்ணலாம். ஜிபி அப்டேட் கேன்சல் பண்ணலாமா கேக்குறீங்களா? கிளையன்ட் சைடு பண்ணலாமா? இப்போ ஒரு 20 டெஸ்க்டாப் இருக்குது, அப்போ அதுல எனக்கு அப்டேட் உடனே ஆகலனா நான் கிளையன்ட் சைடுல ஜிபி கண்டிப்பா. see நீங்க வந்து ஒரு இப்ப இது வந்து டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலர் கீழ நீங்க கிளையன்ட் சர்வரே கிளையன்ட் அதாவது விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ஆட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் சர்வரே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க யாரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாத்தையுமே இந்த ஜிபி அப்டேட்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்ல ஓகே இல்ல கமாண்ட் வந்து அங்கிருந்து ரன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறேன் நான். இப்போ சம் ஆஃப் தி மெஷின்ஸ்ல எனக்கு வரல, சில மெஷின்ஸ்ல வந்துருது லாகின் பண்ணும்போது. இல்ல அப்படி பண்ண முடியாது. நீங்க டொமைன் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியாது. டொமைன்ல கண்ட்ரோல். ஆமா, டொமைன் கண்ட்ரோல் ஐபில மட்டும் தான் பண்ண முடியும், எங்கேயுமே பண்ண முடியாது. இல்ல கிளையன்ட் சிஸ்டம்ல பண்ணலாம் ப்ரோ. கமாண்ட் மட்டும் வர்க் ஆகுது நான் சொல்றது. புரியல. இல்ல கான்ஃபிகரேஷன் பண்றது இங்க தான் பண்ண முடியும். ஓகே, அது வந்து கமாண்ட் ஒர்க் ஆகுறது வந்து கிளையன்ட்லயும் பண்ணிக்க முடியுமா? ஜிபி அப்டேட் /force பண்ண முடியுமா அங்கேயும்? இப்ப சம் ஆஃப் தி கிளையன்ட்ஸ் ஓகே, அந்த ஜிபி அப்டேட் கொடுக்கிறது நம்ம இருக்கிறதுல இருந்து இதுல இருந்து பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இல்ல பண்ணிக்கலாம். என்னன்னா ஜிபி அப்டேட் பண்ணும்போது வந்து அந்த எப்படின்னா யூசர் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் நெட்வொர்க்ல இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம VPN கனெக்ட் பண்ணி ஆபீஸ் நெட்வொர்க் மூலமா ஜிபி அப்டேட் பண்ணுவோம். See, the command prompt has been disabled administrator. இப்போ நம்ம வந்து we are in ரவிக்குமார். ஓகே, சரி, ரமேஷ்குமார். ஓகே, ரமேஷ்குமாருக்கு டிசேபிள் ஆயிடுச்சு. ஃபைன். இது ஒன் ஆஃப் த ஜிபி அப்டேட். இன்னொரு ஜிபி அப்டேட் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று சொல்றேன். இப்போ என்கிட்ட ஐடி அட்மின் டீம் இருக்குது, ரைட்டா? ஸோ ஐம் கிரியேட்டிங் ஒன் ஓயூ, இன்னொரு ஓயூ கிரியேட் பண்றேன். அந்த ஓயூவோட அஜெண்டா என்ன அப்படின்னா, எல்லா ஐடி அட்மின்லையும் L1 இருப்பாங்க, L2 இருப்பாங்க, L3 இருப்பாங்க, சரியா? இப்ப டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலே he has all rights. நான் சொன்ன மாதிரி விஜய் அப்படிங்கிற யூசர் பாத்தீங்கன்னா டொமைன் ரைட்ஸ்ல இருப்பாரு, அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இப்போ சேம் இன்னொரு யூசர் நான் கிரியேட் பண்றேன், இன்னொரு ஓயூ கிரியேட் பண்றேன். இந்த ஓயூ நேம் வந்து ஐடி அட்மின் L1 குரூப். இதுல வந்து ஐடி அட்மின் தான், ஆனா L1 இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா ஆக்சஸும் வரக்கூடாது. அவங்களுக்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். லைக் என்னென்ன ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கும் ஷட் டவுன் ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஷட் டவுன் பண்றது, ரீஸ்டார்ட் பண்றது. ஏன்னா இது நடக்கும். L1 வந்து தெரியாதனமா என்ன L1 யாரு? புதுசா ஒரு ஃப்ரெஷரா உள்ள ஜாயின் பண்றவங்க அல்லது 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து பிகினர், அவங்க தெரியாம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம், ஷட் டவுன் பண்ணிடலாம். அப்ப அவங்களுக்கு அட்மின் ரைட்ஸ் இருக்கணும், ஆனா அந்த ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்கக்கூடாது. இதுதான் அஜெண்டா, சரிங்களா? இப்போ நான் என்ன ஒரு குரூப் கிரியேட் பண்றேன், ஐடி அட்மின் L1 குரூப்னு கிரியேட் பண்றேன். இதுல ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன், நியூ யூசர் கொடுக்குறேன்.
யூசர் நேம் வந்து பாலா அப்படின்னு வச்சிருக்கேன், பாலா. ஓகே, ஸோ பாலா அப்படிங்கிற ஒரு L1. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இப்போ இவர் வந்து டொமைன் யூஸ் பை டிஃபால்ட் டொமைன் யூசர்ல தான் இருப்பாரு. தென் நான் வந்து இவருக்கு என்னன்னா டொமைன் அட்மின் ரைட்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாலா அப்படிங்கிற யூசர் லாகின் பண்றேன், அவருக்கு எந்த ரைட்ஸும் இருக்காது, அதையும் காமிச்சிடுறேன். பை டிஃபால்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்றப்ப டொமைன் யூசரா தான் இருப்பாங்க. அதர் யூசர் போயிட்டு ஸோ பாலா அப்படிங்கிறவர் ஜஸ்ட் யூசர். அவருக்கு பார்த்தீங்கன்னா சைன் அவுட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். வேற ஒரு இதை இப்போ இந்த கூகுள் குரோம் இருக்குது, இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன்னு வச்சுப்போம். இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போறேன், பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்காது. சரி, இப்போ இந்த பாலா வந்து நான் என்ன பண்றேன், I will add him as a domain admin. ஆனா டொமைன் அட்மினா இருக்கணும், அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். ஸோ add as a domain admin. ஸோ டொமைன் அட்மின் குரூப்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாலாவுக்கு பார்த்தீங்கன்னா இது லாக் அவுட் பண்ணா இப்போ உடனே இப்போ வராது. ஓகே, லாக் அவுட் பண்ணிட்டு ஸோ பாலா வந்து டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். சரியா, இப்போ பாருங்க அவருக்கு ஷட் டவுன் ஆப்ஷன் எல்லாமே வரும். ஓகே, இப்போ இவர் நினைச்சாருன்னா ஒரு 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 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுல பாருங்க கூகுள் குரோம் இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்றேன், அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ டு யூ வாண்ட் அன்இன்ஸ்டால் கேக்குது. அப்ப பிரதர் அவருக்கு யூஎஸ்பி ஆக்சஸ் இருக்கும், அப்பனா எல்லா ஆக்சஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லா ஆக்சஸ் இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அதான் இப்போ டாஸ்க்கு. இப்போ இந்த யூசருக்கு வந்துட்டு இவர் அட்மின் ரைட்ஸ் இருக்கணும், ஆனா சில ஆக்சஸ் மட்டும் இருக்கக்கூடாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். லைக் யூஎஸ்பி டிசேபிள் பண்ணிடணும், அப்புறம் ஷட் டவுன்ல வந்துட்டு ரீஸ்டார்ட் இருக்கக்கூடாது, ஷட் டவுன் இருக்கணும், சைன் அவுட் மட்டும் தான் இருக்கணும், கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கட்டும். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கட்டும். அப்புறம் இவரால் வந்துட்டு நீங்கள் சொன்ன யூஎஸ்பி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் வந்து பாலிசி போயிட்டு ஸோ புதுசாக நான் வந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி ஒரு ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கேன், ஐடி அட்மின்னு. அந்த பாலிசி இங்கே அப்டேட் பண்ணி அப்டேட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண அப்டேட் ஆயிரும். Group policy management. See, there is an option called IT admin L1 group. இதுல பாத்தீங்கன்னா there is no OU right now. எந்த ஒரு OU இதுல இல்ல. இதுல நீங்க எந்த OU இருக்குன்னு இங்க இந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த OU. இப்ப உதாரணத்துக்கு சேல்ஸ் டீம் பாருங்க, யாரெல்லாம் இதுல சேல்ஸ் டீம்ல இருக்காங்க, OU எங்க இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னென்ன OU எல்லாம் இதுல ஆட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் IT adminல பாத்தீங்கன்னா no OU, இது OU எதுவுமே இல்ல. ஸோ நம்ம we are going to apply the policy, group policy. சரியா, குரூப் பாலிசி அப்ளை பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம், அதை அப்ளை பண்ண போறோம். கிரியேட் a GPO. GPOனா குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் இன் திஸ் டொமைன் அண்ட் லிங்க். நீங்க கிரியேட் பண்ணா லிங்க் கண்டிப்பா பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஷட் டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபார் L1. So shutdown restrictions for L1. Group policy object, இது பேர் group policy object create பண்ணிட்டேன். See OU, இது பேர் OU create பண்ணியாச்சு நம்ம. Then group policy object create பண்ணிட்டேன். இப்போ இந்த group policyல நம்ம வந்து settings enable பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணுங்க, there is option called edit போனீங்கன்னா same. So policy expand பண்ணுங்க, யூசர் கான்ஃபிக் எல்லாமே யூசர் கீழே தான் வரும். சரிங்களா, 90% யூசர் கீழே தான் வரும். சில ஆப்ஷன் மட்டும் தான் கம்ப்யூட்டர் கீழே வரும், மேக்ஸிமம் யூசர் கீழே தான் வரும். யூசர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, there is option called administrative, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஷட் டவுன் வந்து எங்க இருக்கும், சிஸ்டம்ல இருக்குமோ?
ஸ்டார்ட் மெனு அந்த டாஸ்க் பார்ல ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிமூவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் இருக்கும். ரிமூவ் வந்து இந்த இருக்கு பாருங்க. ரிமூவ் அண்ட் prevent access to the shutdown, restart, sleep, hibernate. சரியா? டபுள் கிளிக் பண்றேன். தென் இது இப்போ நாட் கான்ஃபிகர்ல இருக்கு. இது இப்போது கான்ஃபிகர் பண்ணல. இப்போ எனேபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா கான்ஃபிகர் ஆயிரும். தென் அப்ளை. ஓகே பாருங்க, எனேபிள் ஆயிடுச்சா? பாலிசி எனேபிள் ஆயிடுச்சா? ஃபைன். இப்போ இந்த ஐடி அட்மின் L1 இருக்காங்களே, அந்த L1 கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அட்மின் ரைட்ஸ் இருந்தாலும் ஷட் டவுன் ரைட்ஸ் இருக்காது. ஓகே, அதுல இப்ப இன்னொரு யூசர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். சேம் இதுல வந்து ஐ வில் கிரியேட் another user. மணி அப்படி கொடுத்துக்கிறேன். நீங்க எத்தனை யூசர் ஆட் பண்ணாலும் இந்த குரூப் ஆட் பண்ணீங்க, அந்த யூசருக்கு அந்த பாலிசி ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். இப்போ பாலா ஒரு யூசர் இருக்காரு, மணி யூசர் இருக்காரு. குரூப் பாலிசி அப்டேட் பண்றேன், நான் ஜிபி அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ வேர் வி ஆர், நம்ம வந்து இப்போ பாலா யூசர்ல தான் இருக்கோம். பாலா யூசர்ல தான் இருக்கோம். ரைட் கிளிக் பண்ணா ஆப்ஷன் வருது, எனக்கு ஷட் டவுன் ஆப்ஷன் வருது. இங்கேயுமே இந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணா ஷட் டவுன் ஆப்ஷன் வருது. இப்போ நான் குரூப் பாலிசியை வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ஸ்லாஷ் தானே வரும். ஜிபி அப்டேட். ஜிபி அப்டேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் there is only option, sign out option மட்டும் தான் இருக்குது. shut down option இல்ல. பட் ஸ்டில் the Bala has admin privilege. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இவருக்கு admin privilege இல்ல இருக்கா இல்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒண்ணும் இல்ல, நீங்க எந்த செட்டிங்ஸாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். admin privilege இருந்துச்சுன்னா நீங்க எந்த செட்டிங்ஸாலும் மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது, நெட்வொர்க் செட்டிங்ஸ் மாத்தணும் மாத்திக்கலாம். NCPL HCPL போயிட்டு ஐபிஎஸ் மாத்தினா மாத்திக்கலாம். அப்படி நீங்க கிளிக் பண்ணாலும் அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா என்னதான் இவருக்கு அட்மின் ப்ரிவிலேஜ் இருந்தாலும் பாலா அவருக்கு பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ண முடியாது, சைன் அவுட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்படித்தான் வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு, ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம வந்து பாலிசி வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவோம். ஈவன் தோ நான் இப்போ சைன் அவுட் பண்ணிட்டு நான் வந்து மணி அப்படிங்கிற யூசர் இருக்காருல்ல, அவர் மூலமா லாகின் பண்றேன், அவருக்கும் இதே தான் இருக்கும். ஸோ அதர் யூசர் போயிட்டு நிறைய பாலிசி இருக்குது. இப்போ நான் சொன்னது 2-3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன், புரியுதுக்காக ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் சொன்னேன். சிலருக்கு வந்து இதை முடிச்சுக்கிறேன் என்னென்ன பாலிசி. இப்போ மணி யூசர்ல இருக்கோம் நம்ம, ரைட்டா? ஸோ மணி யூசர் பார்த்தீங்கன்னா மணி ஆல்சோ மணி யூசருக்கு வந்துட்டு அட்மின் ரைட்ஸ் கொடுத்தோமா? அட்மின் ரைட்ஸ் கொடுத்தோமா? இல்ல பிரதர், நீங்க கொடுக்கலன்னு தோணுது. கொடுக்க மாட்டேன், ஆக்சுவலி அட்மின் ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஃபைன், இத கொடுக்கல பாருங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ். நீங்க அந்த குரூப்ல எந்தெந்த மெம்பர் ஆட் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த குரூப்புக்கு, இந்த ஓயுக்கு, சாரி நாட் குரூப், சாரி கரெக்ஷன், குரூப் கிடையாது, ஓயு. இந்த ஓயுல எந்தெந்த மெம்பர் நீங்க ஆட் பண்றீங்களோ அந்த மெம்பருக்கு இந்த ஓயுக்கு என்ன பாலிசி அப்ளை இருக்கோ அந்த பாலிசி இங்க அப்ளை ஆயிரும். நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா டெக்ஸ்டாப் மாறவே மாறாது, லைக் அதோட வால்பேப்பர் மாறாது,
அதோட ஸ்க்ரீன் சேவர் மாறாது, கம்பெனி பேர் தான் வரும், கம்பெனி லோகோ தான் வரும், யூஎஸ்பி ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும், யூஎஸ்பி எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்றது அன்இன்ஸ்டால் பண்றதுமே சிலருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க, சிலருக்கு வந்து இருக்கும், சிலருக்கு இருக்காது. இப்ப ஒருத்தர் எல்வனா இருக்காரு, இவருக்கு வந்து இன்ஸ்டலேஷனுக்கு வந்து பெர்மிஷன் வேணாம்னா அதே மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓயூ அப்படிங்கிறது மல்டிபிள் பாலிசி இருக்குது. நீங்க இதை ஒவ்வொன்றா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொன்றா இந்த பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா தெர் இஸ் என் நம்பர் ஆஃப் பாலிசிஸ். கண்ட்ரோல் பேனல்ல இந்த கண்ட்ரோல் பேனல்ல நீங்க வந்து ஏதாவது பாலிசி வந்து நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பேனல்ல பார்க்க முடியாது. டெக்ஸ்ட் ஆஃப் பாலிசி ப்ரோ ஒரு டெக்ஸ்ட் டவுட் ஆஃப் வந்துட்டு புரியல. ப்ரோ இப்ப நம்மளே ஒரு புது பாலிசி கிரியேட் பண்ணி ஒரு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் ப்ரோ இதுல டெம்ப்ளேட்ல இல்ல இல்லாம? எனக்கு தெரிஞ்சு இல்ல, புது பாலிசி நம்மளே கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இதுல பை டிஃபால்ட்டா பாலிசிஸ் இருக்கும், அதான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல எக்கச்சக்கமான பாலிசி இருக்கு. நீங்க ஓனா படிச்சீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு பாலிசி இதுல உண்டு. இதை பத்தி டெக்ஸ்ட் ஆஃப் வால்பேப்பர் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் ஆஃப் வால்பேப்பர் போயிட்டு நான் எனேபிள் கொடுத்துட்டு இங்க என்ன டெக்ஸ்ட் ஆஃப் கொடுக்குறனோ, என்ன வால்பேப்பர் கொடுக்குறனோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வரும். ஓகே ப்ரோ. இப்போ ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதை வந்து டிஃபால்ட் டிசேபிள் பண்ண ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ்ல அந்த மாதிரினா எப்படிங்க ப்ரோ? அந்த அதாவது அப்ளிகேஷன் சொல்றீங்களா, சர்வீஸ் பர்டிகுலர் சர்வீஸ் சொல்றீங்களோ? பர்டிகுலர் சர்வீஸ்ங்க ப்ரோ. சோ பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ஏதாச்சும் ஒரு தேர்ட் இந்த அப்பாச்சி டாம்கேட் அந்த ஐஏஎஸ் அந்த மாதிரி வெப் சர்வீஸ்லாம் இருக்கும் அப்ளிகேஷனோட எல்லாம். ஆமா. அது மாதிரி ஒரு 10 சர்வர்ல இருக்கு. சோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும். இப்ப நார்மல் டொமைன் யூசருக்கு சர்வீஸ்க்கே ஆக்சஸ் கிடையாது. இப்ப டொமைன் யூசரா இருந்தாருன்னா அவருக்கு சர்வீஸே பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம எந்த யூசர்ல இப்ப இருக்கோம், பாலா தானே இருக்கோம், எந்த யூசர்ல இருக்கோம், ரவிங் which user name யாரு, மணி யூசர்ல இருக்கோம். இந்த யூசருக்கு வந்துட்டு அட்மின் ரைட்ஸே கிடையாது. சர்வீஸ் எம்எஸ்சி போறேன், எனக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, எல்லா ஆப்ஷனும் பிளரா இருக்கும். ஓகே, இல்ல பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் இப்ப டிசேபிள். பட் இந்த எக்ஸாம்பிள் இந்த செக்யூரிட்டி அப்டேட்லாம் வரும்ல ப்ரோ, இந்த குரோம் வந்து இல்ல டிஎல்எஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பழைய வெர்ஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அதை டிசேபிள் பண்ணிட்டு புது வெர்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சர்வீஸ் லெவல்ல நம்ம வந்து இந்த யூசர் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, அதுக்கு சர்வீஸ் லெவல் நம்ம யூசர் ஆட் பண்ணிக்கலாம், இந்த யூசருக்கு இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் எனேபிள் பண்றதுக்கு. ஓகே, எல்லா சர்வீஸும் டிஃபால்ட்டா டெம்ப்ளேட்ல இருக்குமாங்க ப்ரோ? இல்ல நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சர்வீஸ் லெவல்ல நீங்க கேக்குறது வந்து குறிப்பிட்ட சர்வர் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க கேக்குறீங்க கரெக்ட்டா? சாப் சர்வர் அந்த மாதிரி சர்வர் இல்ல ப்ரோ, டிசேபிள் வெப் சர்வர் இல்ல ப்ரோ. இப்ப டிஎல்எஸ் வந்து இப்ப ரீசன்ட் இப்ப பழைய வெர்ஷன் 1.0 1.1லாம் ஓல்டர் வெர்ஷனா இருக்கும் ப்ரோ. இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் 1.2 1.3 அந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ்ல வந்து ஒரு 100 சர்வர் இருக்கு, அதுல வந்து பழைய டிசேபிள் பண்ணும், பழைய வெர்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டு புது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து எனேபிள் பண்றதுக்கு வந்து அந்த மாதிரி பாலிசி கிரியேட் பண்ணி எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க ப்ரோ. சர்வீஸ்க்கு வந்து பாலிசி இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. ஓகே, மோஸ்ட்லி இருக்கும், சர்வீஸ்க்கு பாலிசி இருக்குது. அப்படி இல்லாட்டி சர்வீஸ்ல கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க ப்ரோ. நான் செக் பண்ணி சொல்றேன் சர்வீஸ்க்கு. சரிங்களா? ஆக்சுவலா தெரி ப்ரோ, என்னன்னா இவர் கேக்குறது கேள்விக்கு எனக்கு புரிஞ்சுது. எங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து மேனேஜ் இன்ஜின் சொல்லுவாங்க இல்லைங்க, டிசி. ஆமா. மேனேஜ் இன்ஜினுக்கு வந்து அதுல இருந்து புஷ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர்ல அப்கிரேட் ஆயிரும். அது ஏடி அட்மின் பண்ண மாட்டாங்க, ஏடி அட்மின் பண்ண மாட்டாங்க. ஆமா, டிசி அட்மின் தனி டீம் இருக்கும். ஓகே, டிசி அட்மின்னா மேனேஜ் இன்ஜின் கண்ட்ரோலர் லைக் தட். ஓகே. ஏன்னா பெரிய என்வரான்மெண்ட்ல ஒவ்வொருக்கும் தனித்தனி டீம் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஆள் பார்க்க முடியாது, எல்லாரும் தனித்தனி டீம் வச்சிருப்பாங்க. எஸ், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க குரூப் பாலிசி போட்டு இது ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு என்னென்ன குரூப் பாலிசி படிச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி நீங்க குரூப் பாலிசி நீங்களே கிரியேட் பண்ணுங்க, யூசர் கிரியேட் பண்ணுங்க, ஓயூ கிரியேட் பண்ணிட்டு அந்த ஓயூக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அதான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான கரெக்டான மெத்தட். ஓகேங்களா? ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? குரூப் பாலிசில வேற டவுட்ஸ் இருக்கா?
ப்ரோ இந்த ஆட்டோமேட்டிக் ஷட்டவுன் வந்து 11:30 கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த டைமிங் செட் பண்றது ஆப்ஷன் இதுல வருங்களா எடிட் ஆப்ஷன்ல? அது நம்ம ஸ்கெடியூலர் டாஸ்க் என்ன டாஸ்க் ஷெட்யூலர் ப்ரோ. டாஸ்க் ஸ்கெடியூலர் இருக்கு, அதுலயே பண்ணிக்கலாமே நீங்க. இல்லைங்க ப்ரோ, டாஸ்க் ஸ்கெடியூலர் ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல் தான் இப்போ டொமைன்ல இருக்க எல்லா சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா 11:30க்கு வந்து ஷட் டவுன் ஆகுற மாதிரி பண்ணிக்கலாம். டாஸ்க் ஸ்கெடியூலர்ல பண்ணிக்கலாம். இந்த இருக்க டாஸ்க் ஸ்கெடியூலர் இத பத்தி தனியா கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே ஓகே. இதுல நியூ டாஸ்க் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். கிரியேட் பேசிக் டாஸ்க் இல்ல கிரியேட் டாஸ்க் கொடுத்து ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் எல்லாமே இங்க பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கிரிப்ட் போடணும் ஆனா அதுல. ஓகே. அதே மாதிரி டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆன் பண்றதுக்கும் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த டைமுக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இந்த டைம் ஆகணும் அப்படி சொல்லி ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் போட்டு தான் பண்ணணும் அதுல. ஓகே. ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கணும். அந்த ஸ்கிரிப்டை வந்து ப்ரௌஸ் பண்ணணும். அதை ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன். நான் பேசிக்கான ஒன்று எடுக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ குரூப் பாலிசி கிளியர் இல்லையா? குரூப் பாலிசியில் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான். ஓயூ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ஓயூ கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஓயூவில் அந்த ஓயூ கீழே நீங்கள் குரூப் பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்டை எடிட் கொடுத்து நீங்கள் என்ன குரூப் பாலிசி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி தான் ப்ரொடக்ஷனில் இருக்கும். இது நம்ம பண்ண எக்ஸாக்ட் செட்டப் தான் ப்ரொடக்ஷன்ல இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் சார் இன்னொரு டவுட். அப்புறம் வந்து யூசர் வந்து பாஸ்வேர்டு ராங்கா மல்டிபிள் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுலயே. இல்ல அது வந்து நம்மளுக்கு எப்படி லாக்ல காட்டும்? அது லாக்ல வந்து இப்ப வந்து செக்யூரிட்டி டீம் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து லீக்மேட் ஆக்டிவிட்டியா இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டியான்னு சொல்லி டிக்கெட் நம்ம ஈவென்ட் வியூல பார்க்கலாம் நினைக்கிறேன். பாஸ்வேர்டு அட்டெம்ப்ட் எத்தனை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எஸ் ப்ரோ, ஈவென்ட் தனியா வியூல செட் பண்ணுவோம் ப்ரோ. ஈவென்ட் வியூல பார்க்கணும். அந்த பாஸ்வேர்ட் பாலிசி இங்க செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப இந்த யூசர் வந்து இப்ப இந்த குரூப்ல இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீம்ல இருக்கவங்க எல்லாமே 3 டைம்ஸ் பாஸ்வேர்டு போட்டா லாக் ஆகணும். அல்லது 2 டைம்ஸ் பாஸ்வேர்டு தப்பா போட்டா லாக் ஆகும். அந்த மாதிரி பாஸ்வேர்ட் பாலிசி நம்ம ஓயூல இருந்து செட் பண்ணிக்கலாம். லாக் அவுட் பாலிசி நம்ம. So